வந்து பார்த்து தானத்தை சுற்றிட்டார். பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். முகநூல் சொந்தங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்று 10ஆம் தேதி 4ஆம் மாதம் 2026ஆம் ஆண்டு. நாங்கள் இப்பொழுது இணைந்திருப்பது சாய்ந்தமருதில் அமைந்திருக்கின்ற நாங்கள் இணைந்திருக்கின்றோம். குறிப்பாக நாங்கள் சென்ற சனிக்கிழமை இதனுடைய துப்புரவு பணிகள் இடம்பெற்றதை நாங்கள் உங்களுக்காக தந்திருந்தோம். அந்த அடிப்படையில் தான் இன்றைய தினத்திலே நாங்கள் இப்பொழுது இதனுடைய செயற்பாடுகள் எவ்வாறு இருக்கிறது என்பது பற்றி நாங்கள் தருவதற்கு தயாராக கொண்டிருக்கின்றோம். எங்களுடைய உலமாக்களும் இவ்விடத்திலே தான் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். உண்மையிலே இந்த இடத்தினை இப்பொழுது பார்க்கும் பொழுது எங்களுக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. குறிப்பாக இந்த இடம் அழகுபடுத்தப்பட்டு ஒரு ரம்யமானது ஒரு இடமாக இப்பொழுது காட்சியளித்து கொண்டிருக்கிறது. மக்கள் தங்களது ஓய்வு நேரங்களை கழிப்பதற்காக இந்த இடத்திலே வருகின்றிருக்கின்றார்கள். ஒவ்வொரு நாளும் வருகின்றிருக்கின்றார்கள். இப்பொழுது நீங்கள் அதனை நேரடியாக பார்த்து கொள்ளலாம். இந்த இடத்திலே இருந்து இந்த நிரலை நாங்கள் தருகின்றோம். இந்த இடம் ஏற்கனவே இருந்ததை விட மிகவும் அழகாக சுத்தமாக இப்பொழுது காட்சி தருகின்றது. உண்மையிலே இந்த இடத்துக்கு மக்கள் இப்பொழுது ஆசைப்பட்டு, அதாவது அவர்களுடைய ஆசைப்பட்டு இப்பொழுது வந்து கொண்டிருக்கின்றார்கள். குறிப்பாக அவர்கள் உண்மையிலே அவருடைய எண்ணத்தில் இருந்தவாறு இந்த இடம் மிகவும் அழகுபடுத்தப்பட்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. குறிப்பாக இந்த பாலம் முற்றுமுழுதாக வர்ணம் பூசப்பட்டு மக்கள் சென்று வருவதற்கு ஒரு சிறந்த இடமாக அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த நீர்நிலைகளும் சுத்தம் செய்யப்பட்டிருக்கிறதை காணக்கூடியதாக இருக்கிறது. இதிலே பூசாடிகள் அதுபோல் இந்த போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்தும் நோக்கிலே இங்கே போக்குவரத்து போலீசார் கூட கடமையில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள். அதுபோல் இங்கே ஒழுங்குபடுத்தப்பட்ட முறையிலே இங்கே மோட்டார் சைக்கிள்கள் வாகனங்கள் எல்லாம் நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பதை எங்களால் காணக்கூடியதாக இருக்கிறது. மக்கள் மிகவும் அதிகமாக வருகின்ற ஒரு இடமாக இது அமைந்திருக்கிறது. உண்மையிலே மக்கள் கூட்டம் செறிந்து இருக்கின்ற இந்த நல்ல சந்தர்ப்பத்திலே உண்மையிலே இந்த இடத்தினை அழகுபடுத்துவதற்கு, அதனை துரிதமாக இதனை செயற்படுத்துவதற்கு உறுதுணையாக இருந்த சாய்ந்தமருது மாளிகைக்காடு ஜுமா பிரிவு வழிவாசனுடைய தலைவர் வர்த்தக சங்கத்துடைய தலைவர், அதுபோல் பைதுல் ஜகாத் நிதியத்தினுடைய தலைவராக இருக்கின்ற எம்எஸ் முபாரக் அவர்கள் இதனை ஒழுங்குபடுத்தி இப்பொழுது அதனை தயார்படுத்தி என்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. உண்மையிலே இப்பொழுது வர்த்தக சங்கத்துடைய அதனுடைய வருடாந்த மாதாந்த மீட்டிங் கூட இப்பொழுது இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றதை எங்களால் காணக்கூடியதாக இருக்கிறது. தலைவர் அவர்கள் கூட இங்கே இருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. உண்மையிலே இந்த இடம் மிகவும் அழகானது ஒரு இடமாகவும், மக்கள் பாவனைக்கு ஒரு சிறந்த ஒரு இடமாக இது அமைந்திருக்கிறது. மக்கள் மிகவும் அதிகமாக இருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்திலே மருதமனை கமால் அவர்களுடைய இஸ்லாமிய கீதமும் இந்த இடத்திலே இடம்பெற இருக்கிறது. அதனுடைய நேரலையே நாங்கள் தருகின்றோம். இஎம் நாகூர் ஹனீஃபா அவர்களுடைய குரலிலே அச்சுட்டாக பாடக்கூடிய ஒருவர் தான் நாகூர் இஎம் ஹனீஃபா அவர்களுடைய குரலை பாடக்கூடியவர் தான் எங்களுடைய கமால் அவர்களுடைய அந்த குரலிலே நாங்கள் இந்த பாடலை கேட்டு ரசிக்கப் போகின்றோம்.
வழிகாட்ட மறையிருந்தும் வல்ல சுகம் எல்லாமே ஓடி வரும் வல்லோனை நினைத்திருந்தார் நல்ல வாழ்க்கையும் தேடி வரும் நல்ல வாழ்க்கையும் தேடி வரும் நல்ல வாழ்க்கையும் தேடி வரும் நல்ல வாழ்க்கையும் தேடி வரும். இப்படியான பல பாடல்கள் இன்று நீங்கள் முடியுங்கள் என்று கூறும் வரை இடம்பெற்றிருக்கிறது. தற்போது பக்தர் சங்க கூட்டம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. அதன் காரணமாக இன்னும் ஒரு பாடலை தந்துவிட்டு மீண்டும் அந்த அங்கத்தவர்கள் அனைவரும் இங்கு வரவிருக்கின்றார்கள், தலைவர் உட்பட. நிகழ்ச்சிகள் தொடர்ந்து இடம்பெறவிருக்கிறது. எனவே இன்னும் ஒரு பாடலை தருகின்றார் ஈழத்து நாகூரியம் ஹனிஃபா என்று புகழ்பெற்ற மறைந்த தென்னிந்திய இஸ்லாமிய பாடகர் நாகூரியம் ஹனிஃபாவுடைய குரலிலே இன்று பாடி வருகின்ற ஒரு முக்கியமான பாடகர், மருதமலை மண்ணைச் சேர்ந்தவர். அசல் தோற்றத்தில் மட்டுமல்ல, குரலிலும் நாகூரியம் ஹனிஃபா. பல இனிய இஸ்லாமிய கீத பாடல்கள் இந்த இனிய கடற்கரை மைதானத்திலே புனர்நிர்மாணம் செய்யப்பட்டிருக்கின்ற இந்த புனிதமான மைதானத்திலே இன்று இடம்பெறவிருக்கிறது. இந்த அண்மை காலமாக இந்த சாய்ந்த மருது மாளிகைக்காடு பிரதேசம் பல்வேறு துறைகளில் பிரகாசித்து வருகிறது. பள்ளிவாசல் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று பல்வேறு வியாபார நடவடிக்கைகள் இப்போது கடற்கரை என்று எல்லாமே எந்தவித அரசியல் எதிர்பார்ப்பும் இல்லாமல் தங்களுடைய பணங்களை வாரி கிடைத்து பலர் இவ்வாறான விடயங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். உண்மையிலேயே மற்ற கிராமங்களுக்கு ஒரு முன்மாதிரியான கிராமமாக இந்த சாய்ந்த மருது மாளிகைக்காடு மண் திகழ்ந்து கொண்டிருக்கிறது. அந்த கிராமத்திற்கு, கிராமம் என்று சொல்லக்கூட எனக்கு கவலையாக இருக்கிற நகரத்திற்கு, அந்த நகரத்திற்கு இந்த நல்ல தலைமைத்துவம் கிடைத்திருக்கிறது. ஒரு இளம் வயது தலைமைத்துவம், 50 வயதை எட்டி பிடித்த ஒருவர் இன்று இந்த கிராமத்தை தன்னுடைய ஒத்துழைப்போடு தன்னுடைய பொருளாதாரம், அதே போன்று தன்னுடைய நண்பர்களுடைய பொருளாதாரத்தை கொண்டு இவ்வாறு பல்வேறு துறைகளிலே எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் அபிவிருத்தி செய்து கொண்டிருக்கின்ற அந்த விடயத்தை நாம் பாராட்டாமல் இருக்க முடியாது. ஒரு 50 வயது இளைஞனுக்கு இவ்வாறான பாரிய சிந்தனைகள் வருவது என்பது உண்மையிலே அபூர்வம். இந்த மண் கொடுத்து வைத்தது. எனவே அந்த வகையிலே அவருக்கு பாராட்டுகளையும் வர்த்தக சங்க நிர்வாகிகளுக்கு எனது அன்புக்குரிய நன்றிகளையும் உங்கள் சார்பாக தெரிவித்து மற்றொரு பாடலை தருவதற்காக இதோ ஈழத்து நாகூரியம் ஹனிஃபா மருதமனை கமால் அவர்கள். வாழ்நாளெல்லாம் போதாதே வள்ளல் நபிகளின் புகழ் பாட, வாழ்நாளெல்லாம் போதாதே வள்ளல் நபிகளின் புகழ் பாட, ஆழ்கடல் போலே ஞானம் நிறைந்த அருமை நபிகளின் புகழ் பாட, அருமை நபிகளின் புகழ் பாட, வாழ்நாளெல்லாம் போதாதே வள்ளல் நபிகளின் புகழ் பாட. ஆதியின் தூதாய் புவி வந்து அன்பும் அறிவும் தினம் தந்து நீதியின் வழியில் பணியேந்தி நேர்மை விளங்கிட அறம் காத்து
அற்புதமான அறவுரை மூலம் அகிலத்தில் தீனை வளர்த்தாரே, அகிலத்தில் தீனை வளர்த்தாரே. வாழ்நாளெல்லாம் போதாதே வள்ளல் நபிகளின் புகழ் பாட. அருளை பொழியும் மறையேந்தி அல்லாஹ் வழங்கிய நெறியேந்தி இருளை மடமையை அழித்திடவே இரவும் பகலும் துளைத்தனரே. இணையில்லாத வாகை சூடி என்றும் சுடராய் திகழ்கின்றார், என்றும் சுடராய் திகழ்கின்றார். ஆயிரம் கவிஞர்கள் திரண்டாலும் அவர் புகழ் பாடி முடியாது. ஆயிரம் கவிஞர்கள் திரண்டாலும் அவர் புகழ் பாடி முடியாது. கடமைகள் ஐம்பை காட்டினரே, கருணை வாழ்வை நாட்டினரே. திடமாய் பேதம் கோட்டினரே, திறமை ஞானம் ஊட்டினரே. தேசம் யாவும் ஆசிகள் கூறும் தீனுல் இஸ்லாம் தந்தனரே, தீனுல் இஸ்லாம் தந்தனரே. ஆயிரம் கவிஞர்கள் திரண்டாலும் அவர் புகழ் பாடி முடியாது. ஆயிரம் கவிஞர்கள் திரண்டாலும் அவர் புகழ் பாடி முடியாது. நன்றி கமால். ஒரு 20 மணி நேர இடைவேளை மத்த சங்க கூட்டம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. எனவே ஒரு 9:30 இந்த நிகழ்ச்சி ஆரம்பமாக இருக்கிறது. அதுவரை ஒரு இடைவெளி தருகின்றோம். உங்களுடைய கடமைகளை முடித்துவிட்டு அமர்ந்து கொள்ளுங்கள். தொடர்ந்து நள்ளிரவு வரை இந்த இஸ்லாமிய நிகழ்ச்சி இங்கு இடம்பெறவிருக்கிறது. மத்த சங்க தலைவர் அங்கத்தவர்கள் இங்கு புடைசூழ, ஊர் மக்கள் புடைசூழ, அதுபோன்று நேரலை வழியாக பக முன்னூல் தொலைக்காட்சிகள், தாரு சஃபா மற்றும் வீகம் முகநூல் தொலைக்காட்சி வழியாக நேரடியாக அஞ்சல் செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறது உலகம் முழுவதும். அந்த அடிப்படையிலே பல கிராமங்களிலிருந்தும் பலர் இங்கே வரவிருக்கின்றார்கள். எனவே 9:30 வரை பொறுமையாக இருக்குமாறு அன்பாக வேண்டிக் கொண்டு, இன்னும் ஒரு 15 நிமிடத்திலே தொடர்ந்து இந்த நிகழ்ச்சிகள் இடம்பெறும் என்பதை அன்போடு தெரிவிக்கின்றோம். இப்படியான நிகழ்ச்சி ஏற்பாடு செய்த சாய்ந்தமருது மாளிகைக்காடு மத்திய சங்கத்தினுடைய தலைவர், சாய்ந்தமருது ஜும்மா பள்ளிவாசல் தலைவர், பைத்து சக்காத்மிய தலைவர் அல்ஹாஜ் முபாரக் அவர்களுக்கும், அதேபோன்று மத்திய சங்க தலைவர்கள் அவருடைய அங்கத்தவர்கள் அனைவருக்கும் இந்த வேளையிலே நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து, மகிழ்ச்சிகரமாக இனிய இஸ்லாமிய கீதம் மனம் குளிர கேட்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இன்று கிடைக்கப்பட்டிருக்கிறது. அனைவரும் அமர்ந்திருந்து நிகழ்ச்சி இறுதி வரை அன்போடு கண்டுகளிக்குமாறு வேண்டிக் கொள்கின்றோம். பல்வேறு பாடல்கள் இதுவரை நாகரிகம் அனிப்பா என்னென்ன பாடல்களை பாடினாரோ அத்தனை பாடல்களையும் இன்று இந்த கடற்கரை மைதானத்திலே நீங்கள் கேட்டு இன்புற வாய்ப்பளிக்கப்பட்டிருக்கிறது. எனவே இன்ஷா அல்லாஹ் 9:30 நிகழ்ச்சிகள் தொடர்ந்து இடம்பெறும். எனவே அனைவரும் ஒன்று கூடி அமைதியாக இருக்குமாறு அன்பாக வேண்டிக் கொள்கின்றோம்.
பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நிறைவுடைய வாழ்வழித்து நெடுநிலத்தை காத்து நிற்கும் மறையடித்த மாபரியோன் இறைவனுக்கே புகழனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். இன்று இந்த சாய்ந்த மருது மாளிகைக்காடு, இந்த சாய்ந்த மருது கடற்கரை விழாக்கோலம் போன்றிருக்கிறது. உண்மையிலேயே தனியருடைய முயற்சி கூட்டு முயற்சியாக மாறி பல்வேறு வேலை திட்டங்கள் இந்த நகரத்திலே இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. எனவே இன்னும் சொற்ப வேளையிலே 9:30 அளவிலிருந்து நிகழ்ச்சிகள் தொடர்ந்து இடம்பெறவிருக்கின்றன. இஸ்லாமிய பாடல்கள் அதுவரை சற்று நேரம் தருமாறு அன்பாக வேண்டிக் கொள்கின்றோம். உண்மையிலே நாங்கள் இப்பொழுது சாய்ந்த மருது கடற்கரை பூங்காவிலே நாங்கள் நின்று கொண்டிருக்கின்றோம். குறிப்பாக இந்த இடத்திலே இன்றைய தினத்திலே இஸ்லாமிய கீதங்கள் ஒளிபரப்பாக இருக்கிறது. நாகூர் EM ஹனீஃபா அவர்களுடைய அச்சுட்டான குரலிலே அந்த உருவத்திலே இருக்கின்ற மருதமனை கமால் அவர்கள் தருகின்ற இஸ்லாமிய கீதங்கள் இந்த இடத்திலே இருந்து தர காத்திருக்கின்றோம். உண்மையிலே இந்த கடற்கரை பற்றி நாங்கள் சில வார்த்தைகளை உங்களோடு பரிமாறிக்கொள்ள வேண்டும். இந்த கடற்கரையை பொறுத்தளவிலே நாங்கள் சென்ற 4ஆம் தேதி இதனுடைய அழகுபடுத்தல் வேலைகளை காலை பொழுதிலே சுபக தொழுகையை தொடர்ந்து நாங்கள் ஆரம்பித்திருந்தோம். அந்த அடிப்படையிலே இப்பொழுது மக்கள் கூட்டம் அதிகமாக இந்த கடற்கரையை நோக்கி வருவதை எங்களால் காணக்கூடியதாக இருக்கிறது. சென்ற சனிக்கிழமை ஆரம்பிக்கப்பட்ட இந்த அழகுபடுத்தல் நிகழ்வுகள் இப்பொழுது இன்னும் சென்று கொண்டிருக்கின்றது. ஆனால் இருந்த போதிலும் இன்றைய தினத்திலே மக்கள் மிகவும் செறிவாக இந்த இடத்திலே வருகை தந்து கொண்டிருக்கிறதை எங்களால் காணக்கூடியதாக இருக்கிறது. அதுபோல இந்த இடத்திலே இருந்து பலர் இங்கே வருகை தந்து அவருடைய இந்த ஓய்வு நேரங்களை பயன்படுத்தி கொண்டிருக்கின்ற இந்த நல்ல சந்தர்ப்பத்திலே இந்த எமது ஊரினுடைய ஒரு மூத்த முதிர்சம் என்று சொல்லலாம், அவர்கள் இணைந்திருக்கின்றார்கள். இதனை பற்றி சில வார்த்தைகள் அவர்கள் எங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போகின்றார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். அலைக்கும் இஸ்லாம். உங்களுடைய பெயர்? இந்த பேர் ஜனாப். சொல்லுங்கள், இந்த கடற்கரை என்பது இருள் சூழ்ந்த ஒரு இடமாக இருந்தது, சுத்தமின்றி இருந்தது. இதனை சென்ற சனிக்கிழமை 4ஆம் தேதி சுத்தப்படுத்தி இதனுடைய பாலத்துக்கெல்லாம் பெயிண்ட் எல்லாம் பண்ணி இப்பொழுது மின்விளக்குகள் பொருத்தி இவ்வாறு மக்கள் கூட்டம் அதிகமாக இருக்கிறது. இதை பற்றி சொல்லுங்கள், உங்களுடைய கருத்து. மிச்சம் நல்லா ஒரு 21 அந்நேரம் கிடந்துச்சு. அப்போதைக்கு நல்லா வெளிச்சம் முன்னில் விளவாசத்தையும் எல்லாரும் வந்து காற்றோட்டத்தில் ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய ஏரியா வந்து முபாரக் ஆட்சியார் அவர்கள் நிறைவேற்றி தந்திருக்கார். அவர்களுக்கு ஒரு நன்றி சொல்லி இந்த ஊர் பகுதிகளையும் இருக்கிறதுக்கு டெவலப் ஆக்கி அந்த சந்தோஷமாக அந்த பீச்சு தண்ணிக்கரை ஒரு அந்த ஆத்தங்கரை ஓரத்திலேலாம் ஒரு பல்பு போட்டு தந்து அந்த ரோட்டையும் கொஞ்சம் கிளியர் ஆக்கி சகல வாகனம் போகக்கூடிய ஏற்பாடு பண்ணி இந்த விளக்கையும் நல்லா பீச்சு வரும். நல்லா எப்படின்னா இந்த கல் சாமான் கிடக்கிறது நல்லா ஒழுங்காக கிளியர் ஆக்கி நல்லா சின்ன பிள்ளைகள் வார ஏரியா இது. கிளிந்தா பிறகு இப்போ நல்ல
காலத்துக்கு அளவக்கரை கரையோர பகுதி நெல்லாக இருக்குது. அதை கொஞ்சம் நல்லா கல்லுகளை நல்லா கொஞ்சம் திருத்தி நல்லா டெவலப் ஆகி சின்ன பிள்ளைகள் அங்கே போகக்கூடிய வைக்காமல் அதை கொஞ்சம் சீராக எடுத்து 4 மனுஷனும் வந்து இப்போ நம்மளோட ஏரியா வந்து நல்லா டெவலப் ஆகும். அந்த மாதிரி எல்லாம் வந்து இது ஒரு நம்மளுக்கு சாய்ந்த மாதிரி வந்து ஒரு இரு கண்கள் உண்மையிலே இந்த கிழக்கு மாகாணத்தினுடைய ஒரு 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 கண்ணாக இருக்கின்ற ஒரு இடம். அதாவது அழகான ஒரு எம்பி ஆதம சார் அவர் வந்து எம்பர்றதுக்காக அவர்களுக்கு அல்லாஹ் பறக்கல் செய்தோ இந்த சாய்ந்த மாளிகைக்காடு கல்மக்குடி மருதமலை அந்த ஏரியா அவ்வளவையும் நம்மளை சட்டப்படி வச்சிருக்கணும். எப்படி ஏரியாவில் வைக்கணும் பொத்தியில் ஏரியா மாதிரி பார்க்கின் பிள்ளைகள் பழகக்கூடிய ஏரியா உண்டு. சகல வந்து இல்லை நம்மளை சிங்கள எல்லாம் வந்து நம்ம ஏதாவது சீர்பிடிச்சு கொண்டு இருக்கு. அந்த சீர்பிடிச்சியில் தங்கி சாப்பிட்டு வளர்த்து மரத்தை உண்டாக்கணும். அது எல்லாத்துக்கும் இப்படிலாம் ஒரு 10ஆம் மாதம் வந்து அந்த கடல் வந்து அரிச்சு இங்கே வருது. இங்கே வார தன்மையாக இப்போ முன்ன எங்களுக்கு ஒரு 50 மீட்டர் மட்டுக்கு அளவு கரைஞ்சி எடுத்துட்டு 300 ரோட்டுக்கு அதை இன்னும் கொஞ்சம் கல்லை போட்டு அதை கொஞ்சம் அங்கே போக வைக்கக்கூடிய சக்தி வைக்கலாம். அரசாங்கம் நினைச்சா கடல் அங்கேயும் கொண்டு வரலாம் இங்கேயும் கொண்டு வரலாம். அதை இங்கே கொஞ்சம் டெவலப் பண்ணி நல்லா கிளியராக இருக்கணும். இல்லை நம்மளோட ஏரியா வந்து ஆரோக்கியமான ஏரியா காற்று அப்படி ஏரியா உண்டு. அந்த ஏரியாவை நல்லா எல்லோரும் ஒத்து மக்கள்லாம் ஒத்து இருக்கக்கூடிய எம்பி மாதிரி ஆரம்பம் ஒத்து முபாரக் ஆட்சியார் நல்லா ஒத்து அது முபாரக் சேர் கைக்குள்ளே கிடைச்சிருக்கிறதால இந்த ஊர் நீண்டு ஒரு காலம் நல்லா அழகாக வளர்ச்சி அடையும். எல்லாரும் சந்தோஷமான ஆள் எங்களுடைய ஏரியாக்காரர். சரியா? நன்றி. உங்களோட கருத்துக்கு நன்றிகளை சொல்லிக் கொள்கின்றோம். இன்னும் சில கருத்துக்களை கேட்டறிய இருக்கின்றோம். இந்த கடற்கரை பூங்காவிலிருந்து நாங்கள் இந்த நேரலையை தந்து கொண்டிருக்கின்றோம். இன்னும் சொற்ப வழியிலே இஸ்லாமிய கீதங்களை நாங்கள் தருவதற்கு தயாராக இருக்கின்றோம். மருதமனை கமால் அவர்கள் தருகின்ற இஸ்லாமிய கீதங்கள் இந்த கடற்கரை மண்ணிலிருந்து இடம்பெற இருக்கிறது. அதுபோல் ஏராளமானவர்கள் இந்த கடற்கரை அண்டிய பிரதேசத்திலே வந்து இந்த வெப்பமான சூழ்நிலையில் இப்பொழுதோ தங்களது ஓய்வு நேரங்களை கழித்து கொண்டிருக்கின்ற இந்த இரா பொழுதிலே நாங்களும் நேரடியாக இணைந்திருக்கின்றோம். வர்த்தக சங்கத்தினுடைய அந்த மீட்டிங் சாய்ந்தமரது வர்த்தக சங்கத்துடைய மீட்டிங்கும் இப்பொழுது இடம்பெற்று கொண்டிருக்கிறது. பலர் இங்கே வருகை தந்து கொண்டிருக்கின்றார்கள். எங்களால் காணக்கூடியதாக இருக்கிறது. கடற்கரை பொழுதுபோக்கு பூங்கா சாய்ந்தமரது அதில் இருந்துதான் இந்த நேரலையை நாங்கள் இப்பொழுது தந்து கொண்டிருக்கின்றோம். ஏராளமானவர்கள் இங்கே வருகின்றிருக்கின்றார்கள். இந்த வெப்பமான சூழ்நிலையிலே இந்த அழகான கடற்கரையை சிறுவர்கள் இளைஞர்கள் என்று அனைவரும் இணைந்திருக்கின்றார்கள். உண்மையிலே இந்த கடற்கரை பிரதேசத்தினை பார்க்கும் பொழுது மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. இருள் நிறைந்த இடமாக இருந்த இந்த இடம் இப்பொழுது மக்களின் வருகையை அதிகரித்திருக்கிறது என்று சொல்லலாம். இன்னும் சொற்ப வழியிலே நாங்கள் இங்கிருந்து பல இஸ்லாமிய கீத பாடல்களை நாங்கள் தர காத்திருக்கின்றோம். இன்னும் சொற்ப வேளையிலே நாங்கள் மற்றொரு நேரலோடு நாங்கள் இணைந்து கொள்கின்றோம்.
கட்டியா